இது வந்து பாத்தீங்கன்னா 2023 மாடலுங்க. ஆக்சுவலா எங்களோட ஃபைனான்ஸோட வண்டி தான். வெறும் 800 கிலோமீட்டர் மட்டும் தான் அந்த வண்டி ஓடி இருக்கு. இதோட புது வண்டியோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா 1,00,000 வந்து 7,000 அந்த மாதிரி வரும். இந்த மாடல் வண்டி பாத்தீங்கன்னா 2011 மாடல். அப்பாச்சில வந்து எல்லோ கலர் அப்படிங்கிறது செம டிமாண்டான வண்டி. ஆக்சுவலா 2011 மாடல் ஒரு 35, 38 அந்த ரேஞ்சா நாங்க சொல்லுவோம். வண்டியை நெகோஷியபிள் பிரைஸ் தான். ஈஸியா கஸ்டமர் கொடுத்தலாம். சிங்கிள் ஓனர் தான் வண்டிங்க. அதுவும் வணக்கங்கண்ணா, எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்கண்ணா. பாத்தீங்கன்னா நிறைய மைலேஜ் தரக்கூடிய வண்டி சேர்ந்து இருக்கு, ஸ்போர்ட்ஸ் வெஹிக்கிள் இருக்குன்னு சொன்னீங்க. ஆமாங்க, அது பாத்துடலாமாண்ணா? இப்பவே போய் பாத்துடலாங்க. கஸ்டமருக்காகவே நிறைய வண்டியில காமிக்கணும்னு நாங்க வச்சிருக்கோம். ஆமா, இப்பவே போய் பாத்துடலாம். அது வந்து பாத்தீங்கன்னா போன வீடியோ நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லைங்களா? செம்ம ரெஸ்பான்ஸுங்க. டெய்லியுமே என்னால போன் கால் அட்டன் பண்ண முடியாத அளவுக்கு எனக்கு போன் கால் வந்துட்டு இருக்கு. கஸ்டமர் ஒவ்வொருத்தருக்கும் நல்ல முறையா தான் நாங்க பதில் சொல்றோம். எங்களால முடிஞ்ச சர்வீஸ் வந்து கண்டிப்பா நல்ல முறையா கொடுப்போம். கஸ்டமருக்காக மட்டும் தான் எங்க ஆபீஸ் வேலை செய்யுதுங்க, எங்களுக்காக இல்ல. எங்களுக்காக. ஆமாங்க. இப்ப நம்ம பாத்தீங்கன்னா போன வீடியோல பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து புது சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்திருக்காங்க. சரிங்களா? அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம கடையோட அட்ரஸும் லொகேஷன் மட்டும் சொல்லிடுங்கண்ணா. கண்டிப்பாங்க. எங்களோட ஆபீஸ் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருக்குங்க. கோயம்புத்தூர் பொள்ளாச்சி ரோட்ல. அட்ரஸ் வந்து 409B பொள்ளாச்சி மெயின் ரோடு, குறிச்சி, கோயம்புத்தூர் 24ங்க. என்னோட மொபைல் நம்பர் வந்து இருக்கும். ஆபீஸ் நம்பர் இன்னொரு நம்பரும் இருக்கும். நீங்க வந்து காலையில 9 மணில இருந்து நைட் 8 மணி வரைக்கும் எங்க ஆபீஸ் இருக்கு. சண்டே மட்டும் லீவுங்க. வெளியூர்ல இருந்து கூப்பிடுறவங்க வந்து நிறைய எனக்கு வந்து போன் கால் நிறைய வந்துட்டு இருக்கு. அவங்க முடியாத அளவுக்கு எனக்கு வந்துட்டு இருக்கு. என்ன பண்றாங்கன்னா நிறைய போட்டோஸ் கேக்குறாங்க. போட்டோ மட்டும் எங்களால அனுப்ப முடியாதுங்க. என்ன காரணம்னா ஒவ்வொரு நாளுமே வண்டி வந்து டெய்லி போயிட்டு வந்துட்டே இருக்கும். அதனால அவங்க எப்ப வர்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல வண்டி அவங்களுக்கு வந்து கண்டிப்பா முடிஞ்ச அளவுக்கு போட்டோ அனுப்புவீங்க. இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஒரு இதுங்க இல்லைங்களா? இப்போ இன்னைக்கு கேக்குறாங்க, அவங்க ஒரு வாரம் கழிச்சு வரும்போது கண்டிப்பா அந்த வண்டி இருக்கிறது இல்ல. அதனால மட்டும்தான் அதனால போட்டோ அனுப்ப முடியறது இல்ல. நீங்க கூப்பிடுங்க, கண்டிப்பா ஒரே நாள்ல வர்ற மாதிரி இருந்தா என்ன வண்டி இருக்கோ கண்டிப்பா எடுத்து வச்சு கண்டிப்பா அனுப்பலாங்க. போன வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பெட்ரோல் எல்லாம் வந்து ஃப்ரீன்னு சொல்லியிருந்தீங்க. ஆமாங்க. நம்ம இதுல வந்து பாத்தீங்கன்னா குபேரன்ல எப்பவுமே இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா வண்டி பிடிக்கலாம் 10 டேஸ்க்குள்ள ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கலாம். அது வந்து எப்பவுமே இருக்குங்களா? ஆமா. இந்த டைமும் வந்து பெட்ரோல் இலவசங்களா? கண்டிப்பா அந்த அஷூரன்ஸ் வந்து என்னைக்குமே இருக்குங்க. 10 நாள் வரைக்கும் அந்த வண்டி அவங்க ஓட்டி செக் பண்ணி பார்த்துட்டு வண்டியில ஏதாவது குறை இருக்குன்னு சொன்னாங்கன்னா அந்த குறையை வந்து நாங்க 100% ரெடி பண்ணி கொடுத்துருவீங்க. வெளியூர்ல இருந்து வர கஸ்டமருக்கு கண்டிப்பா வந்து டேங்க் ஃபில் பண்ணி அவங்கள டேங்க் நல்ல முறையா அனுப்பிச்சுறது எங்களோட வேலை. ஓகே, வண்டி எடுத்தா கண்டிப்பா வண்டி எடுத்தாங்கன்னா அதை பண்ணி கொடுத்துருவோம். அதை பண்ணி கொடுத்துருவீங்க. வெளியூர் கஸ்டமருக்கு கண்டிப்பா வெளியூர் கஸ்டமருக்கு நாங்க பண்ணி கொடுத்துருவீங்க. ஓகே, சூப்பர். நான் போன டைம் வந்து பாத்தீங்கன்னா ஊர்ல இருந்து வரவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வர சார்ஜும் நீங்க போடுறேன்னு சொல்லுவீங்க. கண்டிப்பா வெளியூர்ல இருந்து வந்தாங்கன்னா கண்டிப்பா அதுக்கு அமௌண்ட் இல்லாட்டி லெஸ் பண்ணி கொடுத்துருவோம். கஸ்டமருக்காக வண்டியோட விலையும் கண்டிப்பா நாங்க வந்து லெஸ் பண்ணியாவது கொடுப்போம். அது வந்து வண்டி நம்ம எடுத்திருந்தா உங்களுக்கு கொடுத்துருவீங்க இல்லீங்களா? கொடுத்துருவோம். எடுத்தா மட்டும் தான் கொடுப்போம். அது சொல்ல. ஆமா, வண்டி எடுத்தா மட்டும் தான் இந்த ஆஃபர் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எங்கிட்ட அப்ளிகேட் இருக்கிற நபர்கள் எல்லாத்துக்கும் இந்த ஆஃபர் இருக்கும். ஓகே. கண்டிப்பா கஸ்டமர் வரும்போது அவங்களோட ஐடி ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப் கண்டிப்பா எங்களுக்கு மஸ்ட் கண்டிப்பா வேணுங்க. எடுத்தோன்னே எல்லாருமே ஒரு நேம் டிரான்ஸ்ஃபர் பண்ணி அவங்களே வச்சுட்டாங்கன்னா வண்டி ஓட்டுறதுக்கும் நாளைக்கு வந்து நம்மளோட சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நடக்கணும் அப்படின்னு இந்த வீடியோ மூலியமா கேட்டுக்கிறேன். ஓகேண்ணா. இப்போ நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோ 2-3 வீடியோ போட்டாச்சு. குபேரனை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கு எல்லாத்துக்கும். இப்போ நம்ம போய் வண்டி என்னென்ன வண்டி போய் பாத்துடலாங்களா? இப்பவே போய் பாத்துடலாம், போலாம். இந்த மாடல் வண்டி பாத்தீங்கன்னா 2011 மாடல். அப்பாச்சில வந்து எல்லோ கலர் அப்படிங்கிறது செம டிமாண்டான வண்டி. ஆக்சுவலா 2011 மாடல் ஒரு 35, 38 அந்த ரேஞ்சா நாங்க சொல்லுவோம். வண்டியை நெகோஷியபிள் பிரைஸ் தான். ஈஸியா கஸ்டமர் கொடுத்தலாம். சிங்கிள் ஓனர் தான் வண்டிங்க. அதுவும் இது வண்டி பாத்தீங்கன்னா கிளாமர்ல 2015 மாடல். ஆக்சுவலா இது அதே மாதிரி 35, 38 அந்த ரேஞ்ச் தான் வரும். வண்டி நல்ல குவாலிட்டியா இருக்கும். டயர் ரெண்டுமே நல்லா புதுசா இருக்குங்க. இந்த வண்டி பாத்தீங்கன்னா ஹோண்டா எல்லாம் வந்து ட்ரீம் யுகான் பேருங்க. ஸ்டார்டர் அலைவில் இருக்கிற வண்டி சூப்பரா இருக்கும். வண்டி சிங்கிள் ஓனர் தான். ஒரு 28,000 வந்தாலே இந்த வண்டி கொடுத்துருவோம் நாங்க. 28,000 கொடுத்துருவோம் நாங்க. சூப்பர். ஓகேங்களா? இந்த வண்டி பாத்தீங்கன்னா 2015 மாடல். இந்த வண்டி என்ன வண்டி? ஹீரோ ஹோண்டா டீலக்ஸ் வண்டி. டீலக்ஸ் வண்டி மைலேஜ்ல ஒரு 70 அந்த மாதிரி ஈஸியா கிடைக்கிற வண்டி தான். ஒரு நல்ல மைலேஜ் இருக்கு. எல்லாம் இதுவும் எல்லாமே ஒரு 35,000, 38,000 அந்த ரேஞ்சில கொடுத்துருவோம் வண்டி தான். ஆமா, எல்லாமே அந்த பட்ஜெட்ல இருக்கிற வண்டி தான். மூணுமே ஸ்போர்ட்ஸ் மாடல் பைக் வேணும் அப்படின்னு கேட்கறவங்களுக்கு ரொம்ப லிமிட்டடா தான் இருக்கு வண்டி. நிறைய வண்டி கொடுத்துட்டோம். இருந்தாலும் இப்ப நம்ம ஷூட் பண்ணும்போது இருக்கிற வண்டி மட்டும் தான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து பாத்தீங்கன்னா FZல வந்து வெர்ஷன் 3 2019 மாடல். 19 மாடல் வண்டி. ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வரையில கரெக்டா வண்டி இருக்கு. இப்ப இருக்கு. நாளைக்கு கூட ஒரு வண்டி ஒரு 2019 மாடல். நாளைக்கு ஒரு வண்டி வருது. 21 நாளைக்கு ஒரு வண்டி வருது. இப்ப இருக்கிற வண்டி அவைலபிள் இருக்கு. நீங்க காமிச்சிடலாம் தாராளமா. இந்த வண்டி என்ன இது வந்து உங்களுக்கு ஒரு 70,000 அந்த மாதிரி கொடுத்துருவோம். 70,000 நாங்க கொடுத்துருவோம். வண்டி சூப்பரா இருக்கும். இது சிங்கிள் ஓனர் தான். ஒரே ஓனர். சிங்கிள் ஓனர் தான். டயர் கண்டிஷன் எல்லாம் நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கும். போதுங்க. வெர்ஷன் 3ங்களா? வெர்ஷன் 3 ஒரு நல்ல ப்ளூ கலர். ஆமா, 2018 மாடல் பல்சர்ல 150 டபுள் டிஸ்க் கூட இருக்க வண்டி. ஆக்சுவலா இது புது வண்டி வந்து பாத்தீங்கன்னா 148, 150 அந்த மாதிரி வருது. நாங்க ஒரு 70, 75 அந்த ரேஞ்ச் கொடுத்துருவோம் வண்டியை.
77 கிலோமீட்டர் ரொம்ப ரொம்ப கம்மியா தான் ஓடி இருக்கும். கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்க 30,000 கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி இருக்கு. 70-75 இந்த ரேஞ்சில் கொடுத்துருவோம். வண்டி சிங்கிள் ஓனர், குவாலிட்டியா இருக்கும் வண்டி. நல்ல வண்டி, வண்டி. ஆமா, அருமையான வண்டி. உங்களுக்கு டபுள் டிஸ்கோட இருக்கிற வண்டி. ஆக்சுவலா இந்த வண்டி பாத்தீங்கன்னா NS 200. NS 200 பாத்தீங்கன்னா 2019 மாடல். ஆக்சுவலா வண்டி 2019 மாடல். சரியான டிமாண்டான வண்டிங்க. ஆக்சுவலா ஒரே ஒரு வண்டி மட்டும் தான் இருக்கு. ஒரு 75,000 அந்த ரேஞ்ச் நாங்க வந்து இமீடியட்டா கொடுத்துருவோம். புது வண்டி வந்து 160 170 ஒரு 75க்கு நாங்க கொடுத்துருவோம். 75 கொடுத்துருவீங்க. சிங்கிள் ஓனர். எவ்வளவு கிலோமீட்டர் ஓடி இருக்கு? கிலோமீட்டர் உங்களுக்கு நார்மல் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கும். ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அதுவும் 38,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. அவ்வளவுதான் ஓடி இருக்கு. 30,000 தான் ஓடி இருக்கு வண்டி. கிலோமீட்டர் மைலேஜ் இருக்கிற வண்டி வேணும் தான் டெய்லியுமே எனக்கு கால் வரும். எல்லாருமே பிலோ பட்ஜெட் ஒரு 15,000 20,000 அந்த பட்ஜெட் கேட்கறாங்க. இப்போ வந்து இன்னைக்கு வந்து 2 வண்டி அவைலபிளா இருக்கு. ஸ்டார் சிட்டில 2012 2013 2 வண்டி இருக்குங்க. இந்த வண்டி ஒண்ணுங்க, இந்த வண்டி ஒண்ணு. ரெண்டுமே மிக சிறப்பா இருக்கும் வண்டி. ரெண்டுமே ஒரு 2022 அந்த ரேஞ்ச் தான் வருது. ரெண்டுமே அந்த மாடல் தான் வரும். இதுவும் 22 இதுவும் 22 அவ்வளவுதாங்க. அந்த பட்ஜெட் தான் வருது. டிவி ஸ்போர்ட்டுங்களா இது? ஆமாங்க, டிவி ஸ்டார் சிட்டி. இந்த வண்டி பார்த்தா ஸ்ப்ளெண்டர் பிளஸ் வேணும்னு அதுவும் டெய்லி என்கொயரி வந்துட்டே தான் இருப்பாங்க. இதெல்லாம் நல்லா ஒரு மைலேஜ் தரக்கூடிய வண்டி தாங்க. ஆக்சுவலா இது வந்து ஒரு மீடியம் பட்ஜெட், ஒரு 40 ரேஞ்ச் தான், ஒரு 42 அந்த மாதிரி தான் ஒரு 2016 மாடல் வண்டி. ஸ்ப்ளெண்டர் பிளஸ். ஆமாங்க. எல்லாமே சிங்கிள் ஓனர். அது சிங்கிள் ஓனர் தான். எல்லாம் மார்க்கெட்டிங் பீப்புள், சேல்ஸ் பீப்புள் தாராளமா எடுத்துக்கலாம். அவங்களுக்கு தான் வந்து யூஸ்ஃபுல்லான வண்டி. ஒரு மாடல் எனக்கு லோ மாடல் வேணும், நல்ல குவாலிட்டியான வண்டி வேணும்னு கேட்கற ஸ்ப்ளெண்டர் பிளஸ் தான் இந்த வண்டி. ஒரே ஒரு வண்டி தான் இப்பதான் வந்திருக்கு வண்டி. உங்களுக்கு 2010 11 10 மாடல் தான் வரும்னு நினைக்கிறேன். ஒரு 26,000 அந்த மாதிரி தான் வரும். அலைவீல் டயர் ரெண்டுமே புது டயரோட இருக்குங்க. ரெண்டுமே புதுசு. 2 டயருமே புது டயர். சிங்கிள் ஓனர் தான். இதுவும் சிங்கிள் ஓனர் தான் வண்டி. மிக சிறப்பா இருக்கும் வண்டி பொறுத்தளவு. சூப்பர். அதிகமா என்கொயரி வரக்கூடிய நிறைய என்கொயரி வரக்கூடிய வண்டியில இந்த வண்டி ஒண்ணு வண்டி. பெரிய வண்டிக்கு வருதோ இல்லையோ இந்த வண்டிக்கு நல்லா ஸ்ப்ளெண்டர் பிளஸ் பொறுத்தவரை நிறைய வாண்டட் கேட்பாங்க பீப்புள்ஸ். அவங்களுக்கு வண்டியை நாங்க எடுத்து வச்சிருக்கோம். ஆமாங்க, ஒரே வண்டி தான் இருக்கு. இப்ப நம்ம மினிமம் வந்து பாத்தீங்கன்னா குபேரன்ல இப்ப எவ்வளவுக்கு வண்டி இருக்குங்கண்ணா? பேசிக் மினிமம் பட்ஜெட் ஒரு 15,000 ரூபாயில ஸ்டார்ட் ஆகுது. பட் ஒவ்வொரு நாள் கூப்பிடுறப்போ வண்டி நிறைய வந்துட்டே இருக்கும். அதனால கஸ்டமருக்கு வந்து என்ன பட்ஜெட் வேணும்னு கேட்டு நாங்க சொல்ல டேட்ல கூப்பிட்டாங்கன்னா கண்டிப்பா இருந்துச்சுன்னா வந்து இமீடியட்டா எடுத்துட்டு போற மாதிரி போயிடலாம். இது வந்து பாத்தீங்கன்னா 2023 மாடலுங்க. ஆக்சுவலா எங்களோட பைனான்ஸோட வண்டி தான். வெறும் 800 கிலோமீட்டர் மட்டும் தான் அந்த வண்டி ஓடி இருக்கு. இதோட புது வண்டியோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா 1 lakh வந்து 7,000 அந்த மாதிரி வரும். அலைவில் டிஜிட்டல் மீட்டர் எல்லாமே இருக்கிற ஃபுல் ஆப்ஷன் வண்டிங்க இந்த வண்டி. வெறும் 802 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு இந்த வண்டி. ஆக்சுவலா சரியா காமிக்க தெரியல, கிளாரிட்டி இருக்காட்டி 802 கிலோமீட்டர். வெறும் 802 கிலோமீட்டர் தான் மட்டும் இருக்கு. அப்படியே ஷோரூம் பீஸ் இருக்கும் வண்டி. இந்த வண்டி பொறுத்தளவு நல்ல ஷோரூம் ரேட்ல இருந்து அப்படியே ஒரு 20,000 அந்த மாதிரி கம்மி பண்ணி கொடுத்துருவாங்க. 20,000 நெகோஷியபிள் கண்டிப்பா வந்து இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுப்போம். கஸ்டமர் நேர்ல வந்தாங்கன்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பா இதுக்கு ஒரு 15,000 20,000 இந்த மாதிரி கட்டினா போதும். மீதிக்கு வந்து அப்படியே லோன் ஆப்ஷன் நாங்களே பண்ணி கொடுத்துருவோம். புது வண்டி எடுக்கும்போது பாத்தீங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப கம்மியா தான் நாங்க போடுவோம். இந்த புது வண்டி எடுக்கல. ஆமா. நல்ல ஒரு மைலேஜ் தரக்கூடிய வண்டி, சூப்பர் மைலேஜ் கொடுக்கக்கூடிய வண்டிங்க இதெல்லாம். இது அப்படியே புது வண்டி மாதிரி இருக்கும். நீங்க எதுவுமே பண்ண வேண்டியது எடுத்துக்கலாம். ஆமாங்க, நல்ல புது வண்டி கண்டிஷன் தான் இல்லீங்களா? அப்படியே புது வண்டி மாதிரி இருக்கு. வெறும் 800 தான் ஓடி இருக்கு புது வண்டி தான். ஆமாங்க. அதே மாதிரி அடுத்தது மைலேஜ் தரக்கூடிய வண்டியில பஜாஜ்ல வேணும் அப்படின்னு கேட்கறவங்களுக்காக சில வண்டிகளை மட்டும் வச்சிருக்கோம். பஜாஜ் CT 100 இது. ஆக்சுவலா ஓகேண்ணா, பஜாஜ் CT 100 இது வந்து லேட்டஸ்ட் மாடலுங்க. 2017 18 அந்த மாதிரி மாடல். இது 2015 மாடல். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு 26 27 அந்த மாதிரி தான் வரும். மைலேஜ் 60 70 அந்த மாதிரி கிடைக்கும். அந்த மாதிரி இல்ல எனக்கு அதுலயே லேட்டஸ்ட் வேணும்னு கேட்கறவங்களுக்கான இந்த வண்டிங்க. இந்த வண்டி இதுலயே 2017 18 2-3 மாடல் இருக்கு. ஒரு 45,000 40,000 அந்த ரேஞ்ச் தான் வரும். 38 அந்த ரேஞ்ச் தான் வரும். இதுல ஒரு 3-4 வண்டி இருக்கு. ஓகேங்களா? அப்ப இது மைலேஜ் கேட்கறவங்களுக்கு தாராளமா இந்த வண்டி யூஸ்ஃபுல்லா பண்ணிக்கலாம். ஹீரோ ஹோண்டா செக்மெண்ட் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்கறவங்களுக்கு இந்த வண்டி எல்லாம் இருக்கு. ஹீரோ ஹோண்டால பேஷன் ப்ரோல வந்து பாத்தீங்கன்னா மினிமம் பட்ஜெட் வந்து இப்ப எங்க கிட்ட இருக்கிறது வந்து ஒரு 38,000 40 தான் இருக்கு. இதுலயே ஒரு 24 25 அந்த ரேஞ்சிலே இருக்குங்க. இது என்ன பிரைஸ் வருது? இந்த வண்டி பாத்தீங்கன்னா 2015 மாடல் வண்டி. ஓகே, 38,000 அந்த மாதிரி கொடுத்துருவோம். நெக்ஸ்ட் வண்டி பாத்தீங்கன்னா 2016 மாடல் 42 கொடுத்துருவோம். ஓகே, நெக்ஸ்ட்னா அடுத்த வண்டி பாத்தீங்கன்னா அது ஹோண்டா ஷைனுங்க. 2010 மாடல் 2024 25 அந்த ரேஞ்ச் கொடுத்துருவோம். செல்ஃப் ஸ்டார்டர் அலைவில் வந்துரும். அப்பாச்சி ஆர்டிஆருங்களா? அப்பாச்சி ஆர்டிஆர் 2012 மாடலுங்க. 2012 மாடல் 35 கொடுத்துருவோம். நாங்க 35 கொடுத்துருவீங்க. நல்ல வண்டி இல்லீங்களா? சூப்பரான வண்டி. ஸ்போர்ட்ஸ் வெஹிக்கிள் டயர் ரெண்டுமே புது டயருங்க. அந்த வண்டியிலுமே சூப்பரா இருக்கும். டயர் ரெண்டுமே புது டயர். ஓனர் சிங்கிள் ஓனர் தாங்க. சிங்கிள் ஓனர் தான். கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன் தான். கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன். நல்ல வயசு பையன்லாம் காலேஜ் பசங்க ஓட்டிக்கலாங்க. ஏன்னா புது வண்டி இன்னைக்கு 1.5 லட்ச ரூபா வருது. அதை கம்பேர் பண்ணும்போது ஒண்ணுமே இல்லை. வெறும் 35,000 35,000 தான். வெறும் 35,000. இதுக்கு லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுக்குறோம் நாங்க. இதுக்கு லோன் ஆப்ஷன் 15,000 கட்டினா போதும். மீதி லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்து சூப்பர்னா. ஷைன் வண்டி வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஸ்ப்ளெண்டருக்கு அடுத்தபடியா வந்து ஹோண்டா ஷைன் ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் வண்டி. அதுலயும் ஒரு மீடியம் பட்ஜெட் வண்டி 2 வண்டி இப்போ எங்கிட்ட இருக்கு. ரெண்டுமே பாத்தீங்கன்னா 2014 மாடல் தான் வண்டி. 2 வண்டியுமே இதோட 38,000 40,000 நாங்க வண்டி கொடுத்துருவோம். புது வண்டி பாத்தீங்கன்னா 1,15,000 அந்த மாதிரி வருது. பாடி லைன் எல்லாமே நல்லா இருக்கும். டயர் 2 டயருமே புது டயரா இருக்குங்க. பாத்தீங்கன்னா நல்லா தெரியும் உங்களுக்கு.
2 டயருமே புது டயர், சிங்கிள் ஓனர் தான், ஒரே ஓனர் தான். அந்த வண்டியில அதே மாதிரி சிங்கிள் ஓனர் தான், அதுல 2 டயருமே புது டயர் இருக்கும் உங்களுக்கு. வண்டியை பொறுத்தளவு இன்ஜின் கண்டிஷன், செல்ஃப், பாடி லைன் எல்லாமே தெளிவா இருக்கும். இந்த 2 வண்டி எடுக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எவ்வளவு வருது பட்ஜெட்ல வந்து பழைய வண்டி நல்ல வண்டியா கிடைக்கிறது, ஈஸியா எடுத்துட்டு போயிடலாம். எவ்வளவு வருதுன்னா இது உங்களுக்கு ஒரு 38,040 அந்த மாதிரி தான் வரும். ஓகே. பேஷன் ப்ரோ வந்து 2017 மாடல் ஆக்சுவலா, இது 48 அந்த மாதிரி வருது. இது சிங்கிள் ஓனர் தான். சிங்கிள் ஓனர். ஆமா, இந்த வண்டி நல்லா இருக்கும், பெயிண்டிங் எல்லாமே நல்லா இருக்கும், வண்டி நல்ல குவாலிட்டியான வண்டி. இந்த வண்டி பாத்தீங்கன்னா 2015 மாடலுங்க வண்டி. ஆக்சுவலா இது 2015 மாடல் வண்டி. பாடி லைன் எல்லாமே நல்லா தெளிவா இருக்கும். இது ஒரு 3840 அந்த ரேஞ்ச் தான் வருது உங்களுக்கு. 3840 அந்த மாதிரி வருது. இன்னும் வண்டி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளுமே எங்களுக்கு வண்டிகள் நிறைய வந்துட்டே தான் இருக்கும். இப்போ கஸ்டமர் என்ன வாண்டட் சொல்றாங்களோ அது அவங்களுக்கு டைம் கொடுத்து நாங்க அடுத்த நாள், ஒரு நாள் 2 நாள் நாங்களே வண்டி நிறைய எடுத்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால கஸ்டமருக்கு கண்டிப்பா எப்ப வேணாலும் எங்களை கூப்பிடலாம். கூப்பிடும்போது வந்து காலையில 9 மணில இருந்து நைட் ஒரு 8 மணிக்குள்ள 9 மணிக்குள்ள கூப்பிட்டாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு பதில் வந்து இமீடியட்டா கொடுத்துருவீங்க. கண்டிப்பா அவங்களுக்கு தேவையான வண்டி நல்ல வண்டியா கொடுப்போம். ஓகே ஓகே. தேங்க்ஸ். ரைட் சேனலுக்கு வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படிங்கிறது. எங்களோட ஆபீஸ் வந்து கோயம்புத்தூர்ல தான் இருக்கு. கோயம்புத்தூர் பொள்ளாச்சி ரோட்ல இருக்கு. ஓகேங்களா? அதனால வெளியூர்ல இருந்து கால் பண்றவங்க வந்து இங்க வந்து அஃபோர்டபுள் கண்டிப்பா இங்க வந்துட்டு போனாங்கன்னா அந்த வந்துட்டு போறக்கூடிய செலவையும் கூட நான் கொடுத்துறேன்னு சொல்லியிருக்கோம். வரும்போது சொன்னீங்க. ஆமா, சொல்லியிருக்கோம். வரும்போது அவங்களோட போட்டோ, ஆதார் கார்டு எடுத்துட்டு வந்தாங்கன்னா நல்ல வண்டியை ஒன்று செக் பண்ணி கிளியரா கொடுத்துருவோம். நல்ல முறையா வந்துட்டு அவங்க போறதுக்கு சாட்டிஸ்ஃபையா போய்க்கலாங்க.